இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஒரு 4 பேர் மாட்டுனாங்க. வருஷம் ஃபுல்லா அவங்க மேல கம்ப்ளைண்ட் இருந்துட்டே தான் இருக்கும். லாஸ்ட் டைம் போம்போது இன்னைக்கும் செம்மையா செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஒண்ணும் இல்லைங்க. நேத்து தாங்க இனாகுரேஷன் பண்ணாங்க புது டாய்லெட்ட. அத நேத்தே உடைச்சிருக்காங்க. அது அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா. இதுல என்னன்னா, உங்க அப்பா கிட்ட காமிக்கிறோம். இந்த 4 பேர் தாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். பட் ஆனா அவங்க அத அக்செப்ட் பண்ண மாட்றாங்க. எல்லா குழந்தைங்களும் அவங்களுக்கு பெஸ்ட் தான். இல்லன்னு சொல்லல. அது ஏன் பேரண்ட்ஸ் கரெக்டா பண்ணா பாராட்டுறாங்களா? அப்ப தப்பு பண்ணாலும் ஏன் அத விட்டு கொடுக்க மாட்றாங்கன்னே தெரிய மாட்டேதுங்க. தப்பு பண்ணாலும் 4 பேர் முன்னாடி என் பொண்ணு இது பண்ணியிருக்க மாட்டா அப்படின்றான்னு சொல்றாங்க. அந்த நம்பிக்கை பெற்றோர்கள் அந்த நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி பசங்க கேட்டிங்கன்னா, பெற்றோர்கள் தான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லாயலா இருக்காங்க. உங்க பசங்க அப்படி இருக்கிறதே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. நான் பார்த்த வரைக்கும். நான் 3 இயர்ஸ் மேல ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த பசங்களுமே அவங்க பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்காக தான் அப்பா அம்மா இருக்காங்க. ஆனா அப்பா அம்மாக்காக பிள்ளைங்க இருக்காங்களான்னே தெரியல. அந்த அளவுக்கு போய் பித்தலாட்டம் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க. இப்ப அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம இல்லையேன்றதுக்காக எல்லாம் நான் ஆதங்கத்துல அந்த மாதிரி எல்லாம் நான் போட மாட்டேன். ஏன்னா எது டிசிப்ளின் இதுவும் நம்மளுக்கே தெரியும். அதுக்காக எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த வீடியோ போடுறது இப்படியும் இருக்காங்க. எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட் பெஸ்டா வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு பசங்க டிசர்வ் இல்லை. அவங்களோட அப்பா அம்மாவோடைய அந்த உண்மையான லவ்வுக்கு இப்ப இருக்கிற பசங்க நான் பார்த்த வரைக்கும் டிசர்வ் கிடையாது. சில பசங்க அது புரிஞ்சுக்கிற வயசு எப்போ வரும்னு அவங்களுக்கும் தெரியல. இத புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய பசங்க அடுத்தடுத்த இதுக்கு போகலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்டா தாங்க இருப்பாங்க. ஆனா அந்த பசங்களுக்கு புரிய மாட்டேது. அம்மா அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அம்மா அப்பா. ஆனா அந்த பசங்க ரொம்ப இன்டிசிப்ளினா ஒரு இதுவே இல்லாம இருக்காங்க. சில பேர் மட்டும்தான் அதுல இருந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. நம்ம பண்றது தப்புனாச்சும் தெரியுது. சில பேருக்கு தெரியவே மாட்டுது. அந்த அளவுக்கு இப்படி மாறி போயிருக்கு. டீச்சர்ஸும் ரொம்ப பாடுபட்டுட்டு தான் இருக்காங்க டிசிப்ளினா கொண்டு வரதுக்கு. தேங்க்யூ.